அனைவருக்கும் வணக்கம். டிஇடி தேர்வுக்கு நம்மளுடைய பயிற்சி மையத்தில் சாரல் ஐஏஎஸ் அகாடமி பயிற்சி மையத்தில் 10,000 கட்டணத்தில் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து வகுப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த டெட் தேர்வுகளுக்கு, பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 அப்படின்றதுக்கு. அப்போ நம்மளுடைய மதிப்புக்குரிய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் இளங்கோவன் அவர்கள் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, நம்முடைய சங்கம் 10 வருடமாக பயணித்து கொண்டிருக்கிறோம், நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு இவர்களுக்கு நீங்கள் சலுகையில் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம இணைந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எஸ்டிடி, அப்புறம் வந்து டிஆர்பி இது மூலியமாக. ஸோ இந்த டெட்லையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், ஆனால் ஏற்கனவே டெட்டில் தேர்ச்சி பெற்று தான் இந்த சங்கம்னு ஒன்றே என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா ஃபார்ம் ஆகிருக்கு. திரும்ப நம்ம சங்கத்து ஆட்களுக்கே எதுக்குன்னா அந்த டெட்டு தேர்வுக்கான பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ தான் அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், தம்பி நம்ம சங்கத்தில் பேப்பர் 1ல் தேர்ச்சி பெற்றவங்க இருக்கிறாங்கடா, ஆனால் பேப்பர் 2 அப்படின்ற தேர்வுக்கு இப்போ அவங்க எலிஜிபிலிட்டியாக இருக்கிறாங்க, பிஎட் முடிச்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க இன்னும் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ பேப்பர் 2ல் பாஸ் பண்ணியிருப்பாங்க, பேப்பர் 1 வந்து என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, எலிஜிபிள் இருந்திருக்க மாட்டாங்க அந்த சமயத்தில். இப்போ பேப்பர் 1 வந்து வச்சுருப்பாங்க, டெட்டில் பாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் பேப்பர் 2க்கு எலிஜிபிள் இருக்கும், ஆனால் தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எப்போவுமே நம்ம சங்கத்தை வச்சும் நம்மளை வச்சும் பயனடையணும். ஸோ அவங்களுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு குறைவான கட்டணத்தில் சலுகை விலையில் என்ன செய்யணும் அப்படின்னா, நீ கற்றுக் கொடுக்கணும். எந்தவித லாப நோக்கமும் இல்லாமல் உனக்கு என்ன பேமெண்ட் டோட்டலாக வருதோ, செலவு வருதோ, அந்த செலவை மட்டும் நீ வாங்கி என்ன செய்யணும் அப்படின்னா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்டிருந்தாங்க. சரிண்ணே, நான் பண்ணித்தரேண்ணே, ஒரு 50 அட்மிஷன் மட்டும் நம்ம சங்கத்தில் உள்ளவங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன், மற்ற அட்மிஷன் ஃபுல்லாகவே நான் 10,000 வச்சு என்னோட மற்ற இவங்களுக்கு நான் நடத்திக்கிறேண்ணே, நம்ம சங்கம் சார்ந்தவங்களுக்கு ஒரு 50 அட்மிஷன் மட்டும் நான் வந்து இந்த 6,000 கட்டணத்தில் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவன் சார்ட்ட என்ன செஞ்சிருந்தாங்கன்ட்ட சொல்லியிருந்தேன். அப்போ அவர் சொல்லியிருந்தார், தம்பி நம்ம சங்கத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வயது பார்த்திங்கன்னா 45, 50, 52 இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இதே சலுகை விலையில் என்ன செய்யணும் அப்படின்னா, நீ வந்து டிஇடிக்கு தேர்வுக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்ம சங்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோமோ அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா, நீ அதே கட்டண சலுகை விலையில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஆனால் என்னென்ன எல்லாமே இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படின்னா, எஸ்டிடிலையும் ஆல்ரெடி நம்மளுக்கு ₹1 கூட லாபம் இல்லாமல் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டீங்க, இதுலேயும் கேட்குறீங்க. சரி ஓகேண்ணே, நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் பேச்சுக்கு நம்ம என்றைக்கு மறு பேச்சு பேசியிருக்கிறோம், சரி நான் பண்ணி கொடுக்கலாண்ணே, ஒரு 100 அட்மிஷன் பண்ணிக்கலான்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி எல்லாம் பேசி முடித்து நம்ம அந்த இதை நோக்கி என்ன செஞ்சோம் அப்படின்னா பயணப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ நம்ம சங்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் நமக்கு 6,000 கட்டணம், 40% கட்டண சலுகை, ₹4,000 சலுகை, 6,000 இது வந்து புத்தகம், கிளாஸு எல்லாம் A to Z எல்லாமே வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாரு அப்படின்னா, அடே நம்ம சங்கம் எப்படியும் பணிபெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக சில சங்க உறுப்பினர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சங்க தலைவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நமக்காக போராட்ட காலத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க டீச்சர்ஸாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்கிறாங்க, பட் டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெறாமல் இருக்கிறாங்க. நம்ம சண்முகநாதன், மாயவன் சார் போன்றவர்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, பட்டதாரி ஆசிரியர் கழகம், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கம், இந்த மாதிரி சண்முகநாதன் சார், மாயவன் சார், இந்த மாதிரி நமக்கு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய சங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நீ இந்த சலுகையில் செஞ்சு கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து இது கட்டாயம் நீ செஞ்சே கொடுத்து தரணும்னு சொல்லிட்டு நம்மளை கட்டளையிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எப்போவுமே கேட்பாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட் இந்த முறை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இவங்க நமக்கு உதவி பண்ணவர்கள் நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. நம்ம சங்கத்துக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருந்தவங்க இந்த கழகங்கள், ஆசிரியர் மன்றங்கள். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு நீ கட்டாயம் செஞ்சே கொடுத்து தீர வேண்டும் சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கட்டளை இருக்கிறாரு. ஸோ அதற்கு இணங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஆதரவு தெரிவித்த, நம்மளுடைய சங்கத்துக்கு களத்தில் முழு ஆதரவு தெரிவித்த, நமக்கு பணிபெறணும் அப்படின்னு ஆதரவு தெரிவித்த ஆசிரியர் உள்ளங்களுக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த சலுகை விலையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பயிற்சியை கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் நம்ம இந்த 40% கட்டண சலுகை அப்படின்றத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொடுக்க போகிறோம். அதுபோக நம்முடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த சலுகைகளை நம்ம செஞ்சு தர போகிறோம். அப்போ அண்ணன் என்ன சொன்னார், டே டெட்டில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு நான் லைஃப் டைம் வேலிடிட்டி வாங்கி கொடுத்துருக்கேன்டா, அதே மாதிரி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நீ லைஃப் டைம் என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும். அதாவது இந்த 3 மாத பயிற்சி, 6 மாத பயிற்சி, 1 வருட பயிற்சின்னு இருக்கக்கூடாது. அவங்க டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெறும் வரை நீ பயிற்சி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஹெச்டி குவாலிட்டியில் நம்ம இந்த வகுப்பு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொண்டு போக போகிறோம். இந்த வகுப்பு
நம்மளுடைய அப்ளிகேஷனில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வீடியோ எல்லாமே கிளாஸஸ் அப்புறம் வந்து டெஸ்ட் எல்லாமே நம்மளுடைய ஆப்பில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். இது நீங்கள் தேர்ச்சி பெற்று பணி செல்லும் முறை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை பயன்படுத்திக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டியாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொடுக்க போகிறோம். நம்ம பாஸ் பண்ணவங்களுக்கே லைஃப் டைம் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஸோ படிக்க போகிறவங்களுக்கு நம்ம லைஃப் டைம் கொடுத்தே தரும்னு சொல்லிட்டு அண்ணன் கொடுத்தாரு சொன்னாங்க. எப்போவுமே நம்ம 1 இயர் வேலிடிட்டி கொடுப்போம். ஸோ இதுக்கு வந்து நம்ம லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்றத நினைச்சிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ அண்ணனுடைய அந்த கட்டளையை வந்து நம்ம என்ன செய்ய முடியல அப்படின்னா மறுக்க முடியல. என்ன அப்படின்னா களத்தில் ஒன்றா பயணிச்சிருக்கிறோம், ஒரே கட்டாந்தரையில் படுத்து நினச்சிருக்கோம், தூங்கியிருக்கோம். எத்தனையோ முறை பஸ் ஸ்டாண்டில் நினச்சிருக்கோம் அப்படின்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கியிருக்கிறோம். நம்மளுடைய சங்க நிகழ்வாக நிறைய இடத்துல நம்ம வந்து இதை செஞ்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணன் வந்து நம்மளுடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே வந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களாகவே நினச்சதாக பாவித்து நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் கேட்கும்போது, அவர் செய்யும் பொழுது, அவர் இந்த அளவுக்கு ஒரு சதவீதம் கூட, ஒரு பெர்சன்டேஜ் கூட அவருக்கு வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட்டோடு செய்யாமல் முழு சங்கம்னு அவருடைய ஆண்டு எவ்வளவு, அவருடைய வயது 40 கிட்ட வருது, அம்பட்டு வாழ்க்கையும் தெரிஞ்சு ஒரு 12 ஆண்டு காலம் நம்முடைய சங்கத்துக்காகவே மண்டையை போட்டு உடச்சி என்ன பண்ணலாம், எங்கே பேட்டி கொடுக்கலாம், எந்த சேனலில் என்ன பண்ணலாம், எந்த ரிப்போர்ட்டர்கிட்ட பேசலாம், எனி டைம் அதை பற்றியே யோசித்து அவருடைய வாழ்க்கையில் பாதியை வந்து நம்ம சங்கத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாரு, இப்பவும் அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் ஒரு கட்டளை இடும்போது அதை மாற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு வந்து என்ன செய்யல அப்படின்னா மனம் வந்து என்ன செய்யல அப்படின்னா வரல. அதனால் நம்மளுடைய சங்க உறுப்பினர்கள், அவருடைய குடும்பங்கள், ப்ளஸ் வந்து நம்ம சங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்த நம்மளுடைய அந்த சாமிநாதன் சார், அப்புறம் வந்து மாயவன் சார், இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த கழகத்துக்கும் நம்ம என்ன செய்கிறோம், மன்றத்துக்கும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த சலுகை விலை கட்டணம் வந்து 6000 அப்படின்ற கட்டணத்தில் நம்ம என்ன செய்யப்படுறோம், டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 அப்படின்றதுக்கு நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா சண்முகன் சார், மாயவன் சார் இவங்களுடைய டீம் மற்றும் பிற பல சங்கங்கள் இருக்குது. அது இளங்கோவன் சார் யார் கையை கட்டுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா இந்த 6000 அப்படின்ற கட்டணத்தில் இந்த டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்றதுக்கு தரமான ஹெச்டி தரத்தில் தொழில்நுட்பத்தில் 15 ஆசிரியர்களுக்கு கொண்டு நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், உளவியல் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சிலபஸாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் சேர்த்து ஹெச்டி தரத்தில் என்ன செய்யப்படும் அப்படின்னா நம்ம வகுப்புகள் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி எஸ்சிடியில் வந்து 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை நம்ம பணி வாய்ப்பு பெற வச்சுருக்கிறோம். ஸோ அதனுடைய வெற்றி பாதையில் நம்முடைய இளங்கோவன் சாரோட வழிகாட்டுதலில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இதில் கண்டிப்பாக சேர்ந்து பயன்பெறலாம். உங்களை சார்ந்தவர்கள் யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சாலும் இதை நீங்கள் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.